நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு. மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவரே மனிதன். ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலேயே தொடங்குகிறது. முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நிஷானா ஃப்ரம் பாரதி அகாடமி. என்னடா இன்ட்ரோவே பயங்கரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இனிமேல் பயங்கரமாக இருக்கும். சரி வாங்க ஷார்ட் ஃபிலிம்குள்ளே போவோம். ஷார்ட் ஃபிலிம் டைட்டிலை ரிவீல் பண்ணிடுவோமா? இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ஷார்ட் ஃபிலிம் மேகதீபம். டாப்பிக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? அதே மாதிரி கதையும் டிஃப்ரெண்ட் தான். சரி வாங்க கதைக்குள்ளே போவோமா? வாங்க போவோம். இது ஒரு ஏழை பையனோட கதை. இந்த கதை ஜஸ்ட் 11 minutes தான். ஆனால் அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனையே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு காலையில் ஒரு 8:20 போல் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்புறான். அங்கே போய் தண்ணிலாம் குடிச்சிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுறான். ஃபஸ்ட்டு பீரியட் பெல்லும் அடித்தாச்சு. மேமும் வந்துட்டாங்க. வந்து எல்லாத்தையும் அவங்க ஹோம்ஒர்க்ஸை சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. எல்லாரும் சப்மிட் பண்ணிடுறாங்க. மேம் இந்த பையனோட நோட்டை பார்த்துட்டு சிவா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவனும் பயந்துட்டே போகிறான். மேமும் அவனை நல்லா திட்டி அடிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ரைஸ் ஆகிருக்கணும், எதுக்காக இந்த பையனை அடிச்சிருப்பாங்கன்னு. எதுக்காக டீச்சர் அவனை அடித்தாங்கன்னா, அவன் பாதி ஹோம்ஒர்க் தான் பண்ணியிருந்தான். அவன் அடி வாங்கிறத பார்த்து எல்லா குழந்தைகளும் சிரிக்கிறாங்க. சரி, அவன் ஹோம்ஒர்க் பண்ணாததுக்கு காரணம் என்ன? அவங்க வீட்டில் லைட் இல்லை, அவன் ஸ்ட்ரீட் லைட்டில் தான் பண்ணி ஆகணும். அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட்டும் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் இவன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போனதுக்கப்புறம் அம்மா அந்த புளியை மட்டும் உடைக்க சொல்கிறாங்க. அவனும் அந்த புளியெல்லாம் உடைச்சிட்டு சாப்பிட்டு தண்ணியை தெரியாமல் பக்கத்தில் இருந்த தீப்பெட்டியில் ஊற்றிடுறான். அவங்க கிட்ட இருந்ததே ஒரு தீப்பெட்டி தான். பாவம், அவங்களால அந்த ஒரு தீப்பெட்டியை கூட வாங்க முடியாத அளவுக்கு வறுமையில் இருந்தாங்க. அவங்க அம்மாவும் அவனை திட்டினாங்க, ஏண்டா ஒரே ஒரு தீப்பெட்டி தானே இருந்துச்சு, அதுலேயும் தண்ணியை ஊற்றிட்டியேன்னு. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு தூங்க போகிறாங்க. அப்போ தான் அவனுக்கு ஸ்கூலில் கொடுத்த ஹோம்ஒர்க் ஞாபகம் வருது. ஐயோ, இன்னைக்கு நம்மளை மிஸ்ஸு திட்டினாங்களே, நம்ம ஹோம்ஒர்க் வேறு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே கரண்ட் போயிடுது. இருந்த ஒரு மேட்ச் பாக்ஸ்லேயும் தண்ணியும் ஊற்றிட்டான். இப்போது அது பத்தவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் தீப்பெட்டி கேட்குறான். அவங்க வீட்டில் 5 தீப்பெட்டி இருந்தாலும் அவன்கிட்ட தீப்பெட்டி இல்லைடா, இந்த 2 குச்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் அந்த 2 குச்சியை மட்டும் போட்டு தராங்க. அதை வாங்கிட்டு வந்து கெரோசின் ஆயில் லேம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதாங்க மண்ணெண்ணெய் விளக்கு. அந்த மண்ணெண்ணெய் விளக்கை பொறுத்துனா அது எரியவே இல்லை. 2 குச்சியுமே தீர்ந்துருச்சு. அவனும் ரொம்ப நேரம் யோசிக்கிறான் என்ன பண்ணலான்னு. கரெக்டாக இடி மின்னல் மழை. அந்த மின்னல் வெளிச்சத்துலேயே எழுத ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு வழியாக எழுதி முடிச்சுட்டு சாமிக்கு நன்றி சொல்லிட்டு தூங்கிடுறான். இதோட இந்த ஸ்டோரி முடிவடையுது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜி ஷானா ஃப்ரம் பாரதி அகாடமி.